மறக்காத இரவுகள் அன்ஃபர்காட்டன் நைட்டோட எபிசோட் நம்பர் 3யோட பார்ட் 1 பார்க்கலாங்களா? இதுவரைக்கும் எதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிம்மோட லைஃப்பும், காமோட லைஃப்புன்னு காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் வந்து எப்படி மீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒன் நைட் ஸ்டாண்ட் எப்படி இதாச்சுன்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. அப்புறம் நம்ம காமன் வந்து கேட்டிருப்பார், "நீ வந்துட்டு என் கூடயே வந்து எங்கள் வீட்லயே வந்து தங்குன்னு" சொல்லிட்டு. கிம் வந்துட்டு முடியாது, ஸ்ட்ரேஞ்சர் கூட என்னால தங்க முடியாது அப்படிங்கிறான். அதுக்குள்ள அவனுக்கு ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பு அவங்க இந்த இன்வெஸ்டர் கூட பேசணும்னு சொல்லிட்டு வருது. அதனால காமன் வந்துட்டு கிளம்புறான். அப்போ வந்து சொல்லிட்டு போறான், "இந்த மாரி 2 நாள் கழிச்சு உன்ன வெளிய கூப்பிட்டு போறேன். நான் பிஸ்னஸ் ட்ரிப் முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா" அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவன் லைஃப் லீட் பண்ணிட்டுருக்கான். அதுக்கப்புறம் அவனோட எக்ஸ் எல்லாம் அந்த இதெல்லாம் லைஃப்ல காமிக்கிறாங்க. இப்போ வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து ஆஃபீஸ்க்குள்ள கிம்மோட ஆஃபீஸ் காமிக்கிறேன். கிம் ஆஃபீஸ்க்குள்ள வந்துட்டுருக்கான். வரும்போது அவன் கிளையண்ட் வந்து உட்காந்துட்டுருக்கான். மேவும், ஜின்னும் வந்துட்டு சொல்றாங்க, "நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு விரட்டி பார்த்துட்ட முடியாது. அவரோட நீ பார்த்துட்டு தான் போவேன்னு நிற்கிறாங்க" அப்படின்னோனே, "சரி நான் பார்த்துக்கிறேன் விடுன்னு" சொல்லிட்டு இவரும் போய் பேசுறாரு. இந்த மாரி, "நேத்து உங்கள பார்க்கலான்னு வந்திருந்தேன். உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லன்னு சொல்லியிருந்தாங்க. அதான் இப்போ வந்தேன்" அப்படிங்கும்போது, "இல்ல இப்ப எனக்கு உடம்பு பரவால்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்கும்போது" அந்த கிளையண்ட் வந்து சொல்றான். ஏன்னா கிளையண்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி வந்து நம்ம கிம் மேல ஒரு கண்ணாச்சே. அவன் வந்துட்டு, "சரி நம்ம இன்னைக்கு லஞ்ச் சாப்பிட போலாமா?" அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, இவன் வந்து தயங்கிட்டே இருக்கான். கிம் வேண்டான்னு சொல்ல முடியாம, முடியாதுங்கிறது எப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். கரெக்ட்டா வந்துட்டு நம்ம கோமான் வந்து கேட்குறாரு, "ஏதோ உங்க ஆஃபீஸ்க்கு பரம்பரையெல்லாம் வந்திருக்காங்க போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. கிம் வந்து கேட்குறான், "ஆமா இங்க என்ன நீங்க பண்ணிட்டுருக்கீங்க?" அப்படிங்கும்போது, காமன் வந்து சொல்றாரு, இந்த மாரி, "நான் தான் சொல்லியிருந்தேன்ல, 2 நாளுக்கு அப்புறம் உன்னைய வந்துட்டு டின்னருக்கு வெளிய கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு, ஒரு மீல் சாப்பிடறக்கு வெளிய கூப்பிட்டு போறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுதான் கூப்பிட வந்தேன்" அப்படின்னோனே, டக்குனு அந்த கிளையண்ட் வந்து எந்திரிச்சுட்டு கேட்குறான், இந்த மாரி, "யார் இவரு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் நம்ம காமன் டென்ஷன் ஆயிட்டு, "நான் யாருங்கிறது உனக்கு அது தேவையில்லாத விஷயம்" அப்படின்னோனே, நான் காமன் வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி ஜின்னும் மேவும் வந்து பக்கத்துலயே நின்றுருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்குறாங்க, "இந்த மாரி நான் இன்னைக்கு கிம்ம வந்து லஞ்சுக்கு வெளிய கூப்பிட்டு போகட்டுமா?" அப்படின்னோனே, 2 பேரும் வந்துட்டு மேக்கும் ஜின்னுக்கும் என்ன சடனா ஒருத்தர் கேட்கும்போது அப்படியே அந்த கிளார்லயே நின்றுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கிளையண்ட்டு வந்து மறுபடியும் கேட்போம். இப்படி 2 பேத்தையும் வந்துட்டு, "என்ன இவன் புதுசா இருக்கான்?" அப்படிங்கிற மாரி பார்த்துருப்பான். காமன் வந்துட்டு கண்ண காமிக்கிறாங்க. அந்த கிரீட் கிட்ட. அவன் வந்து சொல்றான். அவனா அந்த பாடி கார்டு. அவன் வந்துட்டு, "சரி இவன வந்து வெளிய கூப்பிட்டு போ" அப்படின்னு சொல்றான். உடனே அவன் கிளையண்ட்டோட கைய பிடிச்சுட்டு, "வெளிய போங்க" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஆ கிம் இவங்க யார் இது? என்ன இது?" அப்படிங்கும்போது, உடனே காமன் டென்ஷன் ஆயிட்டு, "ஃபர்ஸ்ட்டு நீ எப்பதான் வாய மூடுவ? எனக்கு சொந்தமானவங்கள என் ஆள் மேல தொந்தரவு பண்ண எப்பதான் நீ நிறுத்தப் போற?" அப்படிங்கும்போது கிம் வந்து சொல்றான், இடிச்சுட்டு சொல்றான், யாரு உன் ஆளு?" அப்படிங்கும்போது, காமன் வந்து பொறுமையா, "அதாவது கூடிய சீக்கிரம் நீ என் ஆள் ஆகப் போறன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன்" அப்படிங்கும்போது, "அதெல்லாம் கனவுல கூட நடக்காது" அப்படின்னு சொல்லிட்டு கிம் சொல்றான். அப்புறம் இவன் என்ன பண்றான், போயிட்டு சைடு ஹக் பண்ணி நின்னுக்கிறான். நம்ம காமன் வந்து கிம்ம சைடு ஹக் பண்ணிக்கிறான். மறுபடியும் வந்து கண்ண காமிக்கிறான். கிரீட் வந்துட்டு, இந்த மாரி, "போங்க ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்புங்க மொதல்ல" அப்படிங்கும்போது, அப்படிங்கும்போது ரொம்ப இது பண்ணும்போது, கையாட்டும்போது, "இப்படியெல்லாம் பண்ண நான் பயந்துக்குவேன்னு நினைக்கிறீங்களான்னு" சொல்லிட்டு கிளையண்ட் சொல்லும்போது, மறுபடியும் கிம்மயவே பார்க்குறேன். கிம் வந்துட்டு அவனால எதுவுமே என்ன பேசுறதுன்னு தெரியாம பயபுல திகைச்சுட்டு நின்னுட்டுருக்கான். அதுக்கப்புறம் மறுபடியும் கிரிட்டுன்ட்டு, "கிளம்புங்க" அப்படின்னோனே அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிர்றான். அதுக்கப்புறம் திரும்பி காமன் வந்துட்டு திரும்பி மேகிட்டயும் ஜின்கிட்டயும் மறுபடியும் கேட்குறான், "நான் கூப்பிட்டு போகட்டுமா?" அப்படிங்கும்போது, சரின்னு சொல்லிட்டு மே வந்துட்டு கேட்குறான், "கிம், நீங்க அவரோட போய் லஞ்ச் சாப்பிட வெளிய போறீங்களா?" அப்படிங்கும்போது, கிம் இருந்துட்டு சொல்றான், இந்த மாரி, "நான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த ஃபர்ஸ்ட்டு நான் டீல் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால நான் போயிட்டு அதை முடிச்சுட்டு நான் சாப்பிட்டு வெளிய வரேன். வெளிய போயிட்டு நான் வரேன்" அப்படிங்கும்போது, சரி கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு கிம் வந்து காமான்னு சொன்னோன்னே, காமான் வந்துட்டு 2 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு, "நீ எப்படி ஃபீல் பண்ற? என்ன நீ 2 நாளா பார்க்கவே இல்லையல்ல" அப்படிங்கும்போது, ஆ கிம் வந்து சொல்றான், "நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு அப்ப சந்தோஷமா?" அப்படிங்கும்போது, "ஆ என்ன நீ கொஞ்சம் கூட மிஸ் பண்ணவே இல்லையே?" அப்படின்னு சொல்லிட்டு காமன் கேட்கும்போது, கிம் வந்து சொல்றான், "யோவ்! அது ஒன் நைட் ஸ்டாண்டுயா. நான் எதுக்கு உன்ன மிஸ் பண்ணணும்?" அப்படிங்கும்போது, கிம் வந்துட்டு காமன் வந்து சொல்றாங்க, "மாற உனக்கு அது ஒன் நைட் ஸ்டாண்டு தான். ஆனா உன்ன நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன் தெரியுமா?"
அப்படிங்கும்போது அப்படியே ஃபீலிங்காக பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம காம்பவுண்ட் தான் பெரிய மாஃபியாவாச்சே! இருக்கறதுலே பெரிய காரா ஒண்ணு இருக்குமே! கப்பல் மாரி காலு கப்பல் மாரி காரும்பாங்கல்லங்க. உண்மையாவே அதா பெரிய வண்டி. அதாவது இந்த 2 பஸ்ஸு சேர்த்து வச்சு எவ்வளோ நீளமா இருக்கும். அந்த மாரி இருக்கும். அந்த கார்ல கூப்பிட்டு போறேன். அந்த பிரிட்ஜ் மேல கூப்பிட்டு போற மாரி சீன்லாம் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாகும் ஃபர்ஸ்ட்டு இவங்க 2 பேரும் மொதல்ல மீட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த ஹோட்டல் முன்னாடி போய் நிக்கிது. நின்னோனே நம்ம கிம் வந்துட்டு அ அவன் உள்ளேயே உட்காந்துக்கிறான் காருக்குள்ளேயே. எ இன்னொருத்தன் அந்த கிரிட் வந்து டோர் ஓப்பன் பண்ணி விடுவான். அப்போ அவன் கீழ இறங்க மாட்டான். அதுக்கு என்ன பண்ணுவான் காம்பவுண்ட் போய் பக்கத்துல நின்னுட்டு, "இப்போ நீ இறங்கி வர்றியா? இல்ல நானே உன்ன தூக்கிட்டு போகட்டுமா?" அப்படிங்கும்போது, ஒண்ணும் தேவையில்ல. நானே இறங்கி வரேன். நகருங்க." அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிட்டு பயபுள்ள வெளிய வருவான். வெளிய வந்துட்டு அந்த ஹோட்டல்லாம் பார்க்கும்போது உள்ள போம்போது, இது நம்ம ஆல்ரெடி இங்க ஃபர்ஸ்ட் டைம் இங்க தான் நம்ம மீட் பண்ணனோம். உண்மைய சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வேணும் என்கிட்டருந்து? மறுபடியும் எதுக்கு இங்க என்னைய கூப்பிட்டு வந்திருக்கீங்க? அப்படிங்கும்போது, "சாப்பிடலான்னு தான் உன்ன கூப்பிட்டு வந்திருக்கேன். வா போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு காமன் வந்து சொல்றான். அங்க போயிட்டு அந்த டேபிள்லலாம் உட்காந்துக்கிறாங்க. அவன் ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பான். ஏன்னா, அது பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலா இருக்கும்ப்பா. அங்க போய் உட்காந்தோனே, அ மெனு எடுக்குறாங்க. இந்த மாரி க காமன் வந்து ஜாப்பனீஸ் ஐட்டம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கிற ஜாப்பனீஸ் ஐட்டமாவே ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அத ஆர்டர் பண்ணுவான். ஆர்டர் எடுத்துட்டு போவாங்க. இவங்க 2 பேரும் உட்காந்துட்டுருப்பாங்க. பின்னாடி ஃபுல்லா அடியாள் நின்றுருப்பாங்க. கிம் எந்திரிச்சு கேட்குறான், "இப்ப எதுக்குய்யா என்ன இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்த? உனக்கு என்னதான் வேணும் சொல்லு?" அ காமன் வந்து சொல்றாங்க, "நான் தான் ஏற்கனவே உன்கூட சொன்னேன்ல, நீ என்கூட வந்து தங்கணும். என் வீட்ல இருக்கணும். டெய்லியும் உன்னைய நான் பார்க்கணும். அவ்வளோதான்." அப்படிங்கும்போது, "யோவ்! ஒரு நாள் நைட்டு தானய்யா! ஒன் நைட் ஸ்டாண்ட் தானய்யா! டக்குனு மறக்க முடியாதா உன்னால?" அப்படிங்கும்போது காமன் வந்துட்டு காமா சொல்றாரு. இந்த மாரி, "நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உன்னோட பொட்டு புடக்கையெல்லாம் எடுத்து கிளப்பி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. நீ கிளம்பி வச்சுட்டு பேக் பண்ணோனே ஃபோன் பண்ணு. நானே வந்து உன்னைய கூப்பிட்டு போறேன். ஆளுகள கூட நான் அனுப்ப மாட்டேன்." அப்படிங்கும்போது ஹிமந்திர, "ஐயோ! நான் எங்கேய்யா போறேன்? நான் எதுக்குய்யா பொட்டு புடக்கையெல்லாம் கிளப்பி வைக்கணும்?" காமன் வந்துட்டு சொல்றாரு, "நீ எங்க வீட்டுக்கு தான் வரப்போற. நம்ம வீட்டுக்கு வரப்போறடா நீயி. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எனக்கு கால் பண்ணு." அப்படிங்கும்போது, "என்னால கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வந்து இருக்க முடியும். அதுவும் போக என் திங்ஸ் எல்லாம் நான் பேக் பண்ணவும் மாட்டேன். ஏன்னா நான் எங்கேயும் போறதும் கிடையாது. சரியா?" அப்படிங்கும்போது, அதுவும் உன்ன மாரி ஒரு ஆள் கூடலாம் போய் எவனாச்சும் போய் தங்குவானா?" அப்படிங்கும்போது, அ காமன் "என்ன மாரி ஆள்னா யாரு?" அப்படிங்கும்போது, அப்புறம் "உன்னைய பார்த்தா எப்படி இருக்காமா?" எப்ப பார்த்தாலும் 4 பேர் பின்னாடி கூடயே இருந்துட்டு, பாஸ் பாஸ்ன்னு சொல்லிட்டு, "ஆ பார்த்து எப்படி தெரியுமா இருக்குது?" அப்படிங்கும்போது, "சரி உனக்கு எப்படிதான் இருக்குது?" அப்படிங்கும்போது, "மாஃபியா மாரி இருக்கையா" அப்படின்னு சொல்லி கிம் சொல்றான். சரி. கிம் வந்துட்டு காமன் வந்து சொல்றாங்க, இந்த மாரி, "கிம் உன்னோட பார்வையில மாஃபியானா என்ன?" அப்படிங்கும்போது, "ஆ ஒரு ஷேடியான பிஸ்னஸ் பண்ணிட்டு, ஊரையே வந்துட்டு பவரால கண்ட்ரோல் பண்றாங்க." அப்படிங்கும்போது, சரி அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு காமன் சொல்றாரு. ஆனா, என்ன பொறுத்தளவுக்கு நான் ஒரு ரியல் எஸ்டேட் ஓனர், பிஸ்னஸ் ஓனர். அவ்வளோதான். நான் ரொம்பவே சிம்பிள். இல்ல உனக்காக மாஃபியாவா வேணும் அப்படின்னா, நான் மாஃபியாவா கூட இருக்கேன். ஆக மொத்தம் உனக்கு நான் ஒரு ரியல் எஸ்டேட் ஓனரா வேணும் அப்படின்னு ஒரு கம்பெனியோட ஓனர்னாலும், அதுவும் எனக்கு ஓகே தான். இல்ல மாஃபியா பாஸா தான் வேணும்னாலும், அதுவும் ஓகே தான். நீ என்ன விரும்புறியோ அதுவாவே நான் மாறி நிக்கிறேன் அப்படிங்கும்போது, கிம் வந்துட்டு, "ஐயோ! உன் தொல்ல தாங்கல சாமி. இங்க பாரு நான் தான் சொல்றேன், உன்ன மாரி ஆள் கூட கண்டிப்பா என்னால வீட்லலாம் வந்து தங்கிட்டு இருக்க முடியாது. புரியுதா?" அப்படிங்கும்போது, "சரி அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். போய் சாப்பிடு முதல்ல இப்போ" அப்படின்னோனே, காமன் வந்து சொல்றாரு. 2 பேரும் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா, ஆ இது வந்து சொல்றான், "இந்த மாரி ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் ஒண்ணு இருக்கு." அப்படிங்கும்போது, "சரி." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு ரூம்ல போயிட்டு கிம்மும் காமனும் அந்த ரூம்ல போய் தங்குறாங்க. தங்கும்போது பின்னால போய் காமன் வந்து கிம்ம வந்து ஹக் பண்ணிட்டு, "சரி இன்னைக்கு நைட்டு என் கூட தான் நீ தங்க போற." அப்படிங்கும்போது, "கண்டிப்பா கிடையாது. நான் வீட்டுக்கு போறேன்." அப்படிங்கும்போது, "அப்படியா? நீ வீட்டுக்கு போ. ஆனா நான் வந்து உன்னைய கொண்டு போய் ட்ராப் பண்ணுவேனாமா. எனக்கு நீ அத மட்டும் அலோவ் பண்ணுவியாம்மா?" அப்படிங்கும்போது, "ஆ இல்ல நானே போய்க்கிறேன்." "சரி அது அப்புறமா பேசிக்கலாம்." அப்படின்னோனே காமன் வந்துட்டு மறுபடியும் ரிமைண்ட் பண்றா. "இல்ல அவங்க லைனுக்கு வந்துட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வீடியோ கால் மீட்டிங்கா இருக்கும். அதனால. அப்புறம் நம்ம காமன் வந்து கிம் கிட்ட சொல்றா, "இந்த மாரி எனக்கு வேற இது இருக்கு. மீட்டிங் இருக்கு. நான் மீட்டிங் முடிச்சுட்டு வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணு. எங்கேயும் தப்பிச்செல்லாம் போகணும்னு சொல்லி பாத்துறாத." அப்படின்னோனே, கிம் வந்து சொல்றான், இந்த மாரி,
ஆ நான் தப்பிச்சு போனா மட்டும் என்ன விட்டுருவீங்களாக்கா? எப்படி தான் பின்னாடியே வந்து தொரத்தி புடிச்சு கொண்டு வந்து அமிக்கையில இங்க வச்சிருப்பீங்க என்னைய. போயா மொதல்ல அப்படின்னோன்னே அவன் சிரிச்சுட்டே போறான். போனதுக்கப்புறமா மீட்டிங் வந்து அந்த வீடியோ கால்ல நடக்குது. அந்த கேசினோ ப்ராஜெக்ட் ஒண்ணு இருக்கும் இல்லையா? அந்த இதுக்காக அந்த கொரியன் இன்வெஸ்டர்ஸ் கூட பேசிட்டு இருப்பாங்க. அ அப்போ அந்த கொரியால இருக்கவங்களும் சொல்லுவாங்க, "இந்த டேனியோட இன்டர்ஃபியர் ரொம்பவே இருக்குது. கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க." அப்படிங்கும்போது, "சரி, அது என்னங்க நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பா நம்ம தான் அந்த ஆக்ஷன்ல வின் பண்ணுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து வாக்குறுதி மாரி குடுத்துட்ருக்காப்படி. குடுத்ததுக்கப்புறமா பார்க்கும்போது ரொம்ப டைம் ஆயிருது. திரும்பி பார்த்தா, இவரு போய் பார்க்குறாரு. நம்ம காம்பவுண்ட் போயிட்டு கிம்ம பார்க்குறாங்க. கிம் பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு, நைட்டு டின்னரு என்ன வருதோன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டு பயவுள் நல்லா தூங்கிட்டுருக்கு. பாவம் பயவுள ரொம்ப டயர்டா இருந்திருப்பான் போல இருக்கு. உழைச்சு உழைச்சு. அதுக்கப்புறம் நம்ம கிம் வந்து காம்பவுண்ட் வந்து பார்க்குற கிம் தூங்கிட்டு இருக்கத பார்த்துட்டு, "கிரீட் இங்க வாயேன். இப்ப நீ என்ன பண்ற, லோப்கிட்ட சொல்லி அவங்க கம்பெனியில யாராச்சும் ஒருத்தர்கிட்ட கால் பண்ணி சொல்லிருங்க. இந்த மாரி என் கூட தான் வந்து கிம் வந்து இருக்காரு. பத்திரமா அவர் வீடு போய் சேர்ந்துட்டாரு அப்படிங்கிறத சொல்லுங்க. ஏன்னா இவர பத்தி ஏன்னா நம்ம ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டா அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க." அப்படின்னோன்னே, "சரி பாஸ் நான் சொல்லிர்றேன்" அப்படின்றாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவன் போனதுக்கப்புறம் நம்ம கிம்மும், கோமானும் மட்டும் தான் ரூம்ல இருப்பாங்க. என்ன பண்ணுவான், இவன் பூனைக்குட்டியாட்டம் அந்த பெட் மேல 2 கால்ல ஏறி போயிட்டு பார்ப்பான். பார்த்துட்டு அவன் கன்னத்தெல்லாம் தடவி பார்த்துட்டு, நம்ம காமன் வந்து கிம்மோட கன்னத்தெல்லாம் தொட்டு பார்த்துட்டு, மூஞ்சிலாம் தொட்டு பார்த்துட்டு, "எனக்கு அவன இவ்வளோ புடிச்சிருக்கு. ஏன்னு தெரியலையே!" அப்படிங்கும்போது தான் டக்குனு அவன் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிடுறான். எந்திரிச்சுட்டு, "ஐயோ! நான் நல்லா தூங்கிட்டேன் போல இருக்கே!" அப்படிங்கும்போது, "ஆ ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு காமன் சொல்லுவான். சரி ஃபோன் எடுத்து பார்க்குறேன், ஃபோன் வந்து டெட்டா இருக்கு. சரி இப்போ எத்தனை மணி ஆச்சு அப்படிங்கும்போது, நைட்டு 11 மணி ஆச்சு. என்னது நைட்டு 11 மணி ஆச்சா? ஏன் என்னை எழுப்ப கிடையாது? அப்படிங்கும்போது, காமா வந்துட்டு சொல்றாரு. நல்லா தூங்கிட்டு இருந்தா குழந்த மார, ஏன் உன்ன டிஸ்டர்ப் பண்ணணுன்ட்டு சொல்லிட்டுதா அப்படிங்கும்போது, அச்சச்சோ! அப்போ நான் ஆஃபீஸ்லேருந்து வந்த என்னை பத்தி ரொம்ப கவலைப்படுவாரே, நான் வீட்டுக்கு போயிட்டேனா இல்லையான்னு சொல்லிட்டு இல்ல நான் வந்து சொல்லிட்டேன், என் ஆள்கிட்ட சொல்லிட்டு லோப் போய் சொல்லிருவான். இந்த மாரி நீ சேஃப்டியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு. அப்படிங்கும்போது, "ஆ சரி" அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் தேங்க்ஸ் சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது, அவன் கைய பிடிச்சு இழுத்து இது பண்றான். "ஏன் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவேன். நான் சொன்னத நீ யோசிக்க மாட்டியா? நீ என் கூட வந்து தங்குன்னு தானே சொல்றேன். நீயும் நானும் ஒருத்தர் ஒருத்தர பேசிக்கலாம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஒருத்தர் ஒருத்தர. அப்பதான் நல்லாயிருக்கும்." அப்படிங்கும்போது, "இங்க பாருங்க" எனக்கு ஸ்ட்ரேஞ்சர் கூட போய் தங்கறக்கு விருப்பம் இல்ல. நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. அதுவும் ஒன் நைட் ஸ்டாண்ட்ல தான் என் கூட இருந்திருக்கீங்க. அப்படிங்கும்போது, நான் எதுக்கு உங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்? அப்படிங்கும்போது காமன்ஸ்க்கு ஏன் ஒன் நைட் ஸ்டாண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது வேற எந்த ரிலேஷன்ஷிப்பாவும் மாறக்கூடாதா? நான் அடுத்த இதுக்கு நீயும் நானும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணுங்கும்போது, இந்த ரிலேஷன்ஷிப்ப அடுத்த லெவலுக்கு நான் கொண்டு போகணும்னு நெனைக்கிறேன். அப்படிங்கும்போது கிம் வந்து சொல்லிடுறான். எனக்கு அதெல்லாம் விருப்பமே இல்லைங்க. சரிங்களா? அதுபோக இன்னொரு விஷயம், நீங்க எத்தன தடவ கேட்டாலும் சரி, நான் உங்க வீட்டுக்கு வந்து தங்க மாட்டேன். அப்படிங்கும்போது, சரி நான் கிளம்பணும் அப்படிங்கும்போது, நான் கொண்டு போய் உன்ன விடுறேன் அப்படிங்கும்போது, இல்ல நானே போய்க்கிறேன் அப்படிங்கும்போது, அப்படியா? நீயா போய்க்குவியா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டுற தொனியில கம்முன்னு கேட்டோன்னே, ஆமா நானே போய்க்குவேன். அப்புறம் என்ன? அப்ப நானும் உன் கூடயே வந்துடுறேன். உன் வீட்ல நான் இருக்கேன் அப்படிங்கும்போது, சரி என்னடா இது! எங்கேயோ போன மாரி இருக்கு. என்ற மேல வந்து ஏறாதங்கிற மாரி எங்க போனாலும் கூடயே வருவேன்னு சொல்லிட்டு உசுர எடுக்கிறானேன்னு நெனச்சுட்டு, சரி நானே போல. நீங்களே கொண்டு போய் என்னை ட்ராப் பண்ணுவீங்களாம்மா? அப்படின்னோன்னே, சரி இது நல்ல குழந்தைக்கு அழகு அப்படின்னு சொல்லிட்டு காமான்னு சொல்லிட்டு, கிரீட் இந்த மாரி சொல்லு ரஜுகிட்ட சொல்லி கார் ரெடி பண்ணி வைக்க சொல்லு. சாவி கொண்டு வந்து தாங்க அப்படிங்கும்போது, சரின்னு சொல்லிட்டு நம்ம காமான் வந்து கிம்ம கொண்டு போய் வீட்ல ட்ராப் பண்ணிடுறான். வீட்டுக்கு உள்ள போய் புகுந்தோனயே வந்து அவன் ஃபோன் சார்ஜ் பண்ணிட்டு ஒரு 10 நம்மள மாரியே பறக்காவட்டியா இருப்பான் போல இருக்கு. ஒரு 10% சார்ஜ் ஏறுனோன மறுபடியும் எடுத்துட்டு கால் பண்றான். மேய்க்கு கால் பண்ணிட்டு, இந்த மாரி நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். என்னைய பத்தி பயப்பட வேணாம். சாப்பிட்டு நாங்க பேசிட்டு வந்துட்டோம் அவ்வளோதான் அப்படிங்கும்போது, சரி, சரி அவ வந்து நைட் மாஸ்க்கெல்லாம் போட்டு பயவுல படுத்து தூங்கிட்டு இருக்கா. சொல்லுவா, நான் கூட பயந்துட்டு இருந்தேன். நீ வந்துட்டியா இல்லன்னு சொல்லிட்டு. அது போக அவரு வந்து லோப்புன்னு ஒருத்தர் கால் பண்ணி சொல்லிட்டாரு. அப்படிங்கும்போது, சரி அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்ணிடுறேன். கட் பண்ணக்கப்புறமா வந்துட்டு அ கிம் வந்து தனக்கு தானே பேசிக்கிறான். ஒருத்தன் திடீர்னு வருவானாமா, ஒன் நைட் ஸ்டாண்டுன்ட்டு, "என் வீட்டுக்கு வா. என் லைஃப் ஃபுல்லா என் கூடவே இரு. வீட்லயே இரு. உன்ன டெய்லியும் பார்க்கணும்னு" சொல்லுவானாமா. நான் கிளம்பி போயிரணுமாமா. எல்லாம் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வந்து அவன் தன்ன போல பேசிட்டு கொஞ்சம் சிரிக்கவும் செய்றான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு
அவனோட எக்ஸோட ஞாபகம் தானே முதல்ல இருந்திருக்கும். டேவோட ஞாபகம் தானே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் யோசிக்கிறேன். இப்போ நான் ரீசென்ட் டேஸா வந்துட்டு டேவ பத்தி யோசிக்கிறது இல்ல. நான் காமன பத்தி தான் ரொம்பவே யோசிச்சுட்ருக்கேன். ஆனா அன்னைக்கு அவர் சொன்ன மாரியே அ என்னை நீ முழுசா அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னா, அந்த ஞாபகத்துலேருந்து நீ வெளிய வந்துருவேன்னு சொல்லி சொன்னார்ல. அந்த மாதிரி தான் ஆயிட்டுருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் நம்ம கிம்முக்கு வந்துட்டு நம்ம காமனோட லவ் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்குது. இதுக்கப்புறம் தான் பயங்கரமான சம்பவங்களும் நடக்கும். இதோட பார்ட் 1 வந்து முடியுது. எபிசோட் நம்பர் 3யோட பார்ட் 2 வந்து இனிமே அப்டேட் பண்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் லாஸ்ட் வீடியோல கூட சொல்லியிருப்பேன். உங்க ஃப்ரெண்ட்ஸோடயும், ஃபேமிலி மெம்பர்ஸோடயும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். மெயினா ஃப்ரெண்ட்ஸ்ல நம்ம இதுக்கே ஆகட்டும், பிஎல் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆனா ஃபேமிலிலலாம் ஷேர் பண்ணீங்கன்னு வைங்களேன், ஏதாச்சும் ஒரு இதில வந்துட்டு இதில பார்த்துட்ருக்கோம். ஏன்னா சில டாபிக் வந்து சிலருக்கு வந்து சில ஜேர்னல்ல வந்து பார்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கோவத்த விட்டாங்கன்னா, வீட்ல தர்ம அடி, செருப்படி தான் விழுகும். அதனால நமக்கு தெரிஞ்ச பிஎல் ஃபேன்ஸ் யாராச்சும் இருக்காங்க, இது போட்டா பார்ப்பாங்க அப்படி இருந்துச்சுன்னா, அந்த மாரி இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே சப்போர்ட் பண்ணுங்க. உங்களின் ஆசையை எனக்கு சப்ஸ்கிரைபர்களாக மாற மிக மிக தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.